ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதியை பத்தி தான் பேச போறோம். விஜய் சேதுபதி பத்தி பேசுறதுக்கு ஏதாவது படம் வருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ படத்தோட லெவலுக்கு பெருசா ப்ரமோஷன்ல போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தான். ஸோ அதுல அவர் வந்து ஆங்கரா இருந்துட்டு இருக்காரு. அந்த ஷோ எப்படி போகுது, அந்த ஷோக்காக அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்றத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு மக்கள் அதுல வந்து ஆர்வமா இருப்பாங்களோ பாக்குறதுக்கு, இப்போ அந்த அளவுக்கு திட்டுறதுல அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எங்க பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட வரல. ஒருத்தர் கூட பாசிட்டிவா அதை பத்தி பேசவே இல்லை. யாருமே அது ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லவே இல்லை. இவ்வளோ ஒஸ்டா இருக்கு, ஏன் இந்த டிவி இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க, கண்டென்ட்டுக்காக இப்படியெல்லாம் மோசமா பண்றாங்களே, இது மக்களுக்கு பிடிக்கவே இல்லையே, இதை பார்க்கவே முகம் சுளிக்க வைக்க தானே செய்யுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து 7 வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டடான ஒரு ஷோ அப்படின்ற அளவுக்கு ரீச் இருந்தது. மக்கள் எல்லாருமே அது எப்போ வரும் விரும்பி பார்க்கக்கூடிய லெவல்ல பிக் பாஸ் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட போன வருஷம் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமிங்ல வந்து கமல் விலகினாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உள்ள வந்தாரு. விஜய் சேதுபதி உள்ள வரும்போது பயங்கரமான ஒரு ஹைப் இருந்தது. அதாவது அவரோட படத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி வந்து எப்படி பேச போறாரு, எப்படி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து வறுத்தெடுக்க போறாரு அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆரவாரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது அப்படியே வந்து டம்மி ஆன மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே அவர் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ ஆங்கரிங் அப்படின்றப்போ அது அவருக்கு நியூ. ஸோ அதனால நம்ம அவரையும் குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இல்லை, அதாவது 100% இல்லை அப்படின்னாலும் அதாவது 50 to 60% தான் அவரோட ஒர்க் வந்து அதுல இருந்தது. ஸோ டிஆர்பி லெவல்லே பாத்தீங்கன்னா அந்த ஷோ வந்து ரொம்பவே பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படின்னு தான் நியூஸ் வந்தது. எப்பவுமே பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் டிஆர்பில. அந்த வகையில பாக்குறப்போ விஜய் சேதுபதி வந்து ஆங்கரிங் பண்ணதுக்கு அப்புறமா அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம போன தடவை ஓரளவுக்காவது தெரிஞ்ச முகங்கள் உள்ள கண்டஸ்டண்டா இருந்தாங்க. இந்த தடவை சீசன் 9ல ஒருத்தர் கூட தெரியல, யாரையுமே பார்க்க பிடிக்கல, இவங்களெல்லாம் எதுக்கு உள்ள போட்டீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை நம்மளால பார்க்கவும் முடியுது, கேட்கவும் முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் சேதுபதி இந்த தடவை ஓரளவுக்கு நல்ல ஆங்கரிங் பண்றாருப்பா அப்படின்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. அதாவது டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றதை விட இயர்லி டு இயர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. கண்டிப்பா வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தடவை ஓரளவுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது வறுத்தெடுக்கிறாருன்னு சொல்றதை விட பயங்கரமா இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லயும் பிக் பாஸுமே அவருக்கு ரொம்ப கம்மியான லெவல்ல தான் மரியாதை கொடுக்கறதாவும், இவரோட மரியாதை அங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால அவரோட இந்த கோவத்தை வந்து இப்படி காட்டுறாரு அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் உண்மையான ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு படம் நடிச்சாதான் 50 கோடி 60 கோடின்னு சம்பளம் வந்து வாங்குவாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள். கண்டிப்பா அந்த வகையில விஜய் சேதுபதியும் அந்த லெவல்ல வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவா தான் இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிக் பாஸ்ல அவரோட சம்பளம் அப்ப எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவரோட சம்பளம் அப்படின்றது இப்போ வெளியாயிருக்கு. அது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாவே வந்திருக்கு. ஸோ படத்துக்கு வாங்குறத விட அவர் இதில் அதிகமாக வாங்குவாரா கம்மியாக வாங்குவாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு எபிசோடுக்கு அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு, ஒரு எபிசோட் பண்ணாலே அந்த அமௌண்ட்டே அவருக்கு லைஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்குமே, அப்போ எவ்வளோ அளவுக்கு அவர் இது 3 மாசத்துல சம்பாதிப்பாரு அப்படின்லாம் வந்து பல பேர் பலவிதமாக கேள்விகள் கேட்கறதும் பலவிதமாக பேசுறதும் இருந்துகிட்டு இருக்கு. பட் இதில் வந்து எபிசோட் கணக்கு அப்படின்றது காசு கிடையாது. ஆங்கரிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஸோ ஓவரால் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கறத சிங்கிள் அமௌண்டா தான் அவங்களுக்கு தருவாங்களே தவிர அது எபிசோடா தர மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. முடிச்சு கொடுக்கும் போதுதான் அவருக்கு அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே போய் சேரும். அப்படிதான் நார்மலா படத்துக்குமே அப்படிதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் சைன் பண்ணும்போது அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் அமௌண்ட் அந்த ஹீரோக்கு போய் சேரும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ்க்காக 75 இருந்து 80 கோடி வாங்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 50 கோடியில தான் அவர் இதுல ஸ்டார்டே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் முடியும் போது, அதாவது சீசன் 7ல பாத்தீங்கன்னா 80 to 90 கோடி வரைக்கும் அவர் சம்பளமா வாங்கினதா சொல்லப்படுது. அவரை தொடர்ந்து வந்த விஜய் சேதுபதி அப்ப எவ்வளவு வாங்குவாரு, அவரை விட அதிகமா தானே வாங்குவாரு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கிடையாது. விஜய் சேதுபதி நார்மலாவே ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா 30 இருந்து 40 கோடி வரைக்கும் தான் சம்பளம் வாங்குறாரு. ஒரு படம் அப்படிங்கிறதே 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் தான் இருக்கும்.
ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே அவருக்கு 30 to 40 கோடி வந்து சம்பளமா இருக்கும். பட் இதுல அவரை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு டிமாண்ட் இருந்ததுனால அவர் கேட்ட அமௌண்ட்டே இங்க வந்து சம்பளமா கொடுத்திருக்காங்க. அதாவது அவர் கேட்ட அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டை தான் சம்பளமா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எபிசோட் கணக்கெல்லாம் கிடையாது. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இந்த 3 மாசம் ஃபுல்லாவே அவர் தான் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் முடியும் போது பொங்கல் அப்ப அவர் போறப்ப பாத்தீங்கன்னா 75 கோடி ரூபாய் வந்து அவருக்கு சம்பளமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக் பாஸ்க்காக அவர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண அமௌண்ட் வந்து 75 கோடி ரூபாய். ஸோ நார்மலா ஒரு படம் நடிச்சா என்ன வருமோ அதே தான் இதுவும். உடனே இந்த ஒரு ஷோக்கு 75 கோடியா அப்படின்லாம் வந்து எல்லாரும் யோசிக்காதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எபிசோட் கிடையாது, 3 மாசம் வேலை பண்றதுக்கான ஒரு அமௌண்ட் தான் அது. ஸோ அவரோட சம்பளம் பிக் பாஸ்ல 75 கோடி. ஸோ ஒரு படம் அவர் இந்த வருஷம் பண்ணல அப்படின்னாலும் இதை வச்சு தாராளமா வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வருஷம் அவர் இந்த ஷோவை பண்ணாலே போதும், மேபி அவரோட இன்னும் பல தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்துக்கள் வந்து சேர்த்துடலாம். நடுவுல அவங்க பையன் வந்து கொஞ்சம் பேரெல்லாம் பயங்கரமா டேமேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை, எதுக்குமே அவர் பதில் சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, அவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ அதுக்கும் அவர் பெருசா வாய் திறக்கல. அவரே கமிஷனர் ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாரு, இந்த மாதிரி தொடர்ந்து என்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாத ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து விஜய் சேதுபதினு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரை சுத்தி பல வம்பு தும்புகள் டே பை டே வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது எதுக்குமே அசராத ஒரு மனுஷன். அவர் பேச்சுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப நார்மலா, எப்படி வந்து கேஷுவலா வீட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலியில எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் அவர் பேசிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்டாவே இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அவரோட படங்கள் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஸ்லாங், அந்த வாய்ஸ் தான் அவருக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே அவருக்கு ஓன் வாய்ஸ் தான் இருக்கும், டப்பிங் இருக்காது. ஸோ இத்தகைய பல திறமைகள் கொண்ட விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஷோக்காக 75 கோடி ரூபாய் சம்பளமா வாங்குறாரு. ஸோ ஒரு எபிசோடுக்கு அப்படிலாம் கிடையாது, 3 மாசம் அந்த ஷோவை ஃபுல்லாவே முடிச்சு கொடுத்தா அவருக்கு 75 கோடி ரூபாய் சம்பளம். ஸோ இது வந்து ஒரு படத்துல எப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி தான். உடனே இது வந்து ஹைப்பு அதிகம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நார்மல் தான். ஸோ இதே மாதிரி அடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் 20 பேர் உள்ள இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த சேலரி லிஸ்டும் பாத்தீங்கன்னா அபிஷியலா வரும். வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா இப்ப வரைக்கும் கண்டஸ்டன்ட்டுக்கு எவ்வளவு சேலரி அப்படின்றது பெருசா பிக்ஸ் பண்ணல. பட் இப்போ வந்து நந்தினி திடீர்னு பாதியில வெளியில போயிட்டாங்க. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. பிரவீன்காந்த் வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் வீக்ல. பட் அதுக்கு முன்னாடி நந்தினி போயிட்டாங்க. சோ அவங்க வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 5 நாள் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. சோ அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது சம்பளமா இல்லாட்டி இருந்ததுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் செலவா அப்படின்ற மாதிரி எதுவும் வெளியில வரல. சோ அபிஷியலா சம்பள பட்டியல் எவ்வளோன்னு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். சோ விஜய் சேதுபதி பிக் பாஸ் நடத்துறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் பிக் பாஸை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட்டடா இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.